ஏன் வந்து லீகல் இம்பார்ட்டன்ட்? அந்த லைசன்ஸ் வாங்குறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பிசினஸ் பண்றவங்க லீகல் டாக்குமெண்டேஷன் ட்ரிவன் பிசினஸ் வந்து அவருடைய பையனோ பொண்ணோ எடுத்து நடத்தும் போது இந்த ப்ராசஸ்லாம் இல்லாதனால, லீகல் காம்ப்ளைண்ட்ஸ் கரெக்டா இல்லாதனால பிசினஸ் ஓனர் சொல்லுவேன், சார் நீங்க 1 கோடி பண்ணுங்க, 1000 கோடி பண்ணுங்க. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டுல சிங்கிள் விண்டோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்தியா ஃபுல்லா இருக்கு. டிஐசின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர். நான் இந்த மாதிரி ஆரம்பிக்க போறேன், இதான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். உள்ள பணம் வருது, வெளில பணம் போகுது, செலவு பண்றாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஒரு நல்ல டேலண்டடான ஆளை எடுத்து சம்பளம் கொடுத்து யோசிப்பாங்க சார் முதல்ல. SIP ஸ்டார்ட் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. வணக்கம் சார். வணக்கம். சார், மைக்ரோ டு மைட்டி சீரீஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2 பாயிண்ட் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. ஃபவுண்டேஷன், அதுக்கு முன்னாடி அந்த தொடக்க புள்ளி, கோல்டன் ட்ரையாங்கிள், அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஒரு ஐடியா உருவாகுது, அதை எப்படி வந்து டெவலப் பண்ணணுங்கிறதெல்லாம் அழகாக சொன்னீங்க சார். ஒரு எபிசோட்லையும் நேயர்களோட வெல்கமிங், அதாவது அந்த நேயர்கள் வந்து ரொம்ப உற்சாகத்தோட நம்ம மைக்ரோ டு மைட்டி சீரீஸை வந்து வரவேற்றிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேயே நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். நீங்கள் 3rd பாயிண்டாக நீங்கள் அதான் சொல்லியிருக்கீங்க, லீகல் விஷயங்களை ரொம்ப கவனிக்கணும் ஆழமா அப்படின்னு. அதை தான் இந்த எபிசோட்ல பார்க்க போகிறோம். ஏன் வந்து லீகல் இம்பார்ட்டன்ட்? அந்த லைசன்ஸ் வாங்குறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க அதில் எப்படி கவனம் செலுத்தணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. ஸ்டெப் 3 மைக்ரோ டு மைட்டில நம்ம 3ஆவது ஸ்டெப்ல இருக்கோம். 8ஆ பிரிச்சுக்கிட்டோம். அதுல 3ஆவது ஸ்டெப் த லீகல் கேட் அப்படின்னு பேர். அது பேர். ஸோ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராக்டிக்கல் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனா நேராக பொருள் தயாரித்து மார்க்கெட் கொண்டு போயிட்டு பொருளை விற்றுட்டு காசு பார்ப்போம். அப்படியே ஆர்கானிக்காக டெவலப் ஆகும். ஓகே. இப்போது வளர்ந்த நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, சில நாடுகள்லாம் சொல்கிறோம்ல, வளர்ந்த நாடுகள் அவங்க ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக செய்வாங்க. அதேமாதிரி வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம ஊரில் பிஸ்னஸ் பண்ணோம்னா நிறைய கேள்விகள் கேட்பான், நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவான், நம்மளை வந்து நிறைய குடைச்சல் கொடுப்பான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஆமாமா இல்லையா, வெளிநாட்டுக்காரனோட பிசினஸ் பண்ணோம்னா அவன் 1000 டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஆமா, அவ்வளவு சீக்கிரம் வந்து அவன் வந்து ஒரு வாய் வார்த்தையா நம்பி ஆரம்பிக்கிறது கிடையாது, எல்லாமே பேப்பர். ஆனா நம்பி கொடுத்துட்டானா பெரிய பிசினஸா இருக்கும். கரெக்ட். எஸ். ஆனா அதுக்கு முன்னாடி நம்புறதுன்றது வந்து நம்ம ஊருக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம நம்புறதுன்றது ஒரு மனுஷன் நம்புவோம். கரெக்ட் சார். கார்த்திக் சார் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம போறது வேற. கார்த்திக் சார் அவன் பார்க்க மாட்டான், உங்களுடைய ப்ராசஸை பார்ப்பான். ஓகே. அந்த ப்ராசஸ் நம்பிக்கை கொடுத்ததுன்னா, கார்த்திக்கும் நம்பிக்கை கொடுத்தாருன்னா, 2 மேட்ச் ஆகும் போது அவன் செய்வான். ஓகே. ஸோ ப்ராசஸ் ட்ரிவன் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட் ட்ரிவன், லீகல் டாக்குமெண்டேஷன் ட்ரிவன் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நாள் நிற்கும். ஏன்னா சர்ப்ரைஸ் இருக்காது. இப்போ இது எப்படி நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம்னா, ஒரு சின்ன கேஸ் ஸ்டடியை சொல்லலாமா? எப்படின்னா, நமக்கு தான் கேஸ் ஸ்டடி பிடிக்கும்ல, ப்ராக்டிகலா பேசுவோம். நமக்கு பிடிக்கிறத நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து கல்யாணம் மாதிரி சார். ஒரு மேரேஜ், ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்ற மாதிரி. மேரேஜ்னு வரும்போது 2 பெண் வீட்டுக்காரரும் பையன் வீட்டுக்காரரும் பார்க்குறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல், அப்புறம் பையனும் பொண்ணும் பேசிக்கிறாங்க, புரிதல் இருக்கு. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பண்றாங்க. இல்ல நம்ம சமூகத்துல அதெல்லாம் உண்டு இல்லையா? நிச்சயதார்த்தம் பண்ணும்போது அது என்ன, டாக்குமெண்டேஷன் தானே. ஆமா, ப்ராசஸ் தானே. ஆமா, இந்த வீடு அந்த வீடு, இந்த உத்தரவாதம் டாக்குமெண்ட் பண்ணி 10 பேரை கூப்பிட்டு சைன் பண்ணி 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. MOU. ஆமா ஆமா பண்ணிட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ப்ராடக்ட் லான்ச் இன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் தான் சத்திரத்தை தேடுவாங்க, மற்ற விஷயம் எல்லாம் செய்வாங்க. கரெக்ட் சார். இதனால நீங்க ஒரு ஃபாரின் எல்லாம் போறதா இருந்தா நீங்க போயிட்டு கான்சுலேட்ல போயிட்டு அதுக்கு உண்டான சில ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் இருக்கு. கரெக்ட். ஒரு காலத்துல வந்து ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணிக்க மாட்டாங்க, கல்யாணம் தாலி கட்டுறதோட முடிஞ்சு போச்சு. இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு டாக்குமெண்டேஷன் தான் இருந்தது. இன்னைக்கு என்ன ஆக்சுவலா ரிஜிஸ்டர் மேரேஜ், ரிஜிஸ்டரும் பண்ணணும். ஏன்னா அப்ராட்லாம் போறாங்கன்னா அது தேவைப்படுது. ஸோ எல்லாமே ப்ராசஸ் ட்ரிவன் தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது, நம்ம மக்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஆனா பிசினஸ்ல அப்போ ஒரு கல்யாணம்ன்றது ஏன் பண்றாங்க? 1000 காலத்து பயிர். எஸ், இது தேவை. பிசினஸ் அப்போ 1000 காலத்து பயிர் தான். அப்போ இது தேவையில்லை. கண்டிப்பா நிறைய பேர் பண்றது இல்லையே. அப்படி பண்ணாததுனால ஒரு ஜெனரேஷன்ல கஷ்டப்பட்டு ஒரு அப்பாவோ ஒரு மனிதர் உருவாக்கின கம்பெனி பிராண்டு அவர் காலத்துக்கு அப்புறம் அவருடைய பையனோ பொண்ணோ எடுத்து நடத்தும் போது இந்த ப்ராசஸ்லாம் இல்லாதனால, லீகல் காம்ப்ளைண்ட்ஸ் கரெக்டா இல்லாதனால
கோர்ட்டு கேஸ்ன்னு ஒரு ஜெனரேஷனை அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஓ, நம்ம பாக்குறோம் ஓகே. மார்க்கெட்ல. ம். நான் நிறைய தடவை பிசினஸ் ஓனர்கிட்ட சொல்லுவேன், சார் நீங்க 1 கோடி பண்ணுங்க, 1000 கோடி பண்ணுங்க, ஆனா ஒழுங்கா பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒழுங்கா பண்ணலாம் என்ன ஆகும்னா, நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க ஆளுமைன்னு ஒண்ணு இருக்கு, உங்களுடைய ஒரு கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு, உங்களுடைய பேச்சு திறமை இருக்கு, உங்களுடைய ஆளுமை இருக்கு, நீங்க எல்லாம் முடிச்சிருவீங்க. ஆனா உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த ஆளுமை இல்லாம இருக்கலாம். பிசினஸ் பண்ண தெரியும், ஆனா அந்த ஆளுமை இல்லாம இருக்கலாம். அவரால் இதை அலைய முடியாது. ஓகே. அப்ப சட்டத்துக்குள்ள வர்றது பெட்டர் தானே? எஸ் எஸ். ஸோ இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வந்து வெளிநாட்டுல ஒரு பொருளை விற்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். எம்எஸ்எம்இ நம்ம எக்ஸ்போர்ட் பத்தி பேசுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணா நீங்க டாக்குமெண்டேஷன் பண்ணி ஆகணுமே. இன்னும் டஃபா பண்ணிட்டு இருக்காங்களே. ஓகே. டேரிஃப்ல இருந்து காம்ப்ளைன்ஸ்ல இருந்து வெளிநாடுகள் வந்து, வெளிநாட்டு கண்ட்ரிஸ் சொல்றேன், மற்ற நாடுகள் வந்து ரொம்ப டைட் பண்றான் எல்லா ப்ராசஸையுமே. ஏன்னா அவனும் வந்து சும்மா நீங்க கொடுத்தீங்களா வாங்க போறது. அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது ஆரம்பிச்சு ஒரு உதயம் போர்ட்டல்ல போய் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்றது. இப்போ எம்எஸ்எம்இன்னு எடுத்தீங்கன்னா உதயம் போர்ட்டல். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது முதல்ல அந்த கம்பெனி பேர் வைக்கணும், அப்புறம் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், ஒரு ஆடிட்டர் கிட்ட போகணும், அது ப்ரொப்ரைட்டரிஷிப்பா பார்ட்னர்ஷிப்பா எல்எல்பியா பார்க்கணும். எல்எல்பி என்ன சார்? லிமிடெட் லையபிள் பார்ட்னர்ஷிப்னு பேர். ஓகே. ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி பிரைவேட் லிமிட்டா மாத்துறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல கூட இது பண்ணிக்கலாம், பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். லிமிடெட் லையபிலிட்டி. இப்போ ஒரு ஃபர்மா ரன் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் நடக்கிற பிளஸோ மைனஸோ உங்க பர்சனல் அசட்டும் அட்டாச். ஓகே ஓகே. இதே ஒரு பெரிய ஹெவி இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க, ஆனா ஃபர்மா ஆரம்பிக்கிறீங்க, அப்போ வந்து அதுல ஏதாவது லாஸ் ஆச்சுன்னு சொன்னா உங்க பர்சனல் அசட்டும் அதில் அட்டாச் பண்ணுவாங்க. இதே நீங்க பிரைவேட் லிமிட்டா பண்ணீங்கன்னா அந்த கம்பெனி பொறுப்பு எடுத்துக்குது, அட்லீஸ்ட் அந்த இண்டிவிஜுவல் பொறுப்பு எடுத்துக்கல. அப்கோர்ஸ் வி ஆர் அக்கௌண்டபிள். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளையன்ஸ், கவர்னன்ஸ் இதெல்லாம் செய்யலன்னு சொன்னா கஷ்டப்பட்டு எதுக்கு பண்றோம்? கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கா இல்லையா? பிசினஸே நம்ம கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து உழைச்சி வரோம். ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் காசு செலவாகும். ஒரு ஆடிட்டரை பார்க்கணும், ஒரு லீகல் அட்வைசர் வேணும் நமக்கு. இப்போ ஜிஎஸ்டிலாம் வந்தாச்சு, அது கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணணும், ஜிஎஸ்டி ஒழுங்கா பே பண்ணணும். நீங்க டிலே பண்ணா இன்ட்ரெஸ்ட் போட்டுருவாங்க. எந்த அளவுக்கு போன என்சிஎல்டி வரைக்கும் கேஸ் போகும். பல பிரச்சனைகள் இருக்குது இதுல. இதெல்லாம் தெரியாம நான் வெறும் வியாபாரம் மட்டும்தான் பண்ண தெரியும். ஒரு சில பேருக்கு என்னன்னா, ஒண்ணு அவங்க வந்து டெக்னோபிரனரா இருப்பாங்க. டெக்னோபிரனர்னா அந்த பொருள் சார்ந்த தயாரிக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள் மட்டும்தான் அவங்க. சரி, அவங்களுக்கு சேல்ஸ் தெரியாது, ஓகே, மார்க்கெட்டிங் தெரியாது, லீகலும் தெரியாது. எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை. எஸ், எனக்கு தெரியாதுன்னா நான் தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்கணும்ல. ஸோ அப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது முதல்ல செய்ய வேண்டியது, எந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் போடணுமோ, ஐடியாவை வேலிடேட் பண்ணுமோ, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 வேலிடேஷன் பண்றோமோ, 3வது ஸ்டெப் வந்து என்னன்னா ஒரு பக்கா ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர் அண்ட் ஒரு லீகல் அட்வைசர் வச்சுக்கிட்டு அவங்க மூலமா நம்ம கம்பெனிக்கு உண்டான சட்டத்திட்டங்களை மெயின்டைன் பண்றது. அப்ப என்ன நடக்கும்? எந்த ஸ்டெப்புமே தவறான ஸ்டெப்பா இருக்காது. ஸ்டெப் 3 என்னன்னா சரியான ஸ்டெப் போடுறது. சூப்பர் சார், சூப்பர். சரியான ஸ்டெப் நீங்க போட்டீங்கன்னா அவுட்புட் பிரச்சனை இல்லாத வரும். ஃபோக்கஸ் பண்ணலாம் மற்ற விஷயங்கள்ல. ஓகே. ஸோ இதெல்லாம் செய்யணும்னு சொன்னா நீங்க வந்து இப்போ கவர்மெண்ட் எடுத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் சிங்கிள் விண்டோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க ஒரு 100-150 விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. குட்டி குட்டியா இருக்கு எல்லாமே. ஓகே. ஒரு ட்ரேட் மார்க் ரெஜிஸ்டர் பண்ணணும், பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அது 150 விஷயம். ஆமா, நிறைய விஷயம் குட்டி குட்டியா இருக்கு. சின்ன சின்ன விஷயம்லாம் கவர்மெண்டோட டீல் பண்ண வேண்டியது நிறைய. பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணுமா சார்? ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் ஆரம்பிக்க எல்லாமே ஒரு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்குள்ள என்ன செய்யணும்னு முதல்ல டாக்குமெண்ட் பண்ணணும்ல. கரெக்ட். செக்லிஸ்ட் சார். ஓகே. சம்டைம் பேரலலா செய்ய வேண்டியிருக்கும். ஓகே. சிலதெல்லாம் முடிச்சுட்டு தான் சில செய்யணும். ஓகே. சிலதெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள செய்ய வேண்டியிருக்கும். ஒரு பிசினஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. அது சார் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு டாக்குமெண்டேஷன், ஒரு செக்லிஸ்ட், ஒரு நோட்டு போட்டு எழுதி வைப்போம்ல. ஆமா. அப்புறம் டிக் பண்ணிட்டே வருவோம்ல. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்டெப் 3ல வந்து நீங்க தெளிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை பண்ணாதனால நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்ல திறமை இருக்கு முதலாளிக்கு, ஓனருக்கு, நல்ல ப்ராடக்ட், ஜிஎஸ்டி மேட்டர்லயும் லீகல் மேட்டர்லயும் டெய்லி கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கும் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போயிருந்தா உங்க எனர்ஜி எவ்வளவு டிப்ளீட் ஆகுது. எதுக்கு எனர்ஜி அங்க வேஸ்ட் பண்ணணும்? கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்ல வந்தீங்க என்ன பண்ணணும், அந்த ஸ்டெப் எப்படி எடுக்கிறது? எம்எஸ்எம்இல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். சிங்கிள் விண்டோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் நான் சொன்னல. இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை ஈஸி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஈஸியா பண்ணலாமே. இப்போ ஸ்டார்ட் அப் அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. ஆமா, அது உள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஓகே, ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்றதா இருந்தா. இப்போ எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி வரைக்கும்னா எம்எஸ்எம்இ சிங்கிள் விண்டோன்னு ஒன்று இருக்கு. கவர்மெண்ட்ல போயிட்டு எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரியில அந்தந்த ஊர்ல தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா டிஐசி, இந்தியா ஃபுல்லா இருக்கு, டிஐசின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்.
அங்க போயிட்டு நான் இந்த மாதிரி ஆரம்பிக்க போறேன், இதான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், இதான் என் பிசினஸ் மாடல், இப்படிதான் ஃபண்டிங், இதெல்லாம் தான் செய்ய போறேன், கவர்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் செக்லிஸ்ட் ஃபில் பண்ணி முடிக்கணும், அதுக்கு தேவையான ஒரு லீகல் அட்வைசர், அதுக்கு தேவையான ஒரு ஆடிட்டர், ஒரு அட்வைசர், இந்த மாதிரி ஒரு டீம் தேவையான அளவுக்கு ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு இவங்கெல்லாம் நீங்க சப்போர்ட் வச்சுக்கிறது பெட்டர். இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் சார்? எல்லாமே தேவை. அதாவது எப்படி வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போனா உங்களுக்கு என்ன தேவை, கேஒய்சி எப்படி ஃபில் பண்றோம், கேஒய்சி என்ன தேவையோ, நோய் ஒரு இது கஸ்டமர் மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் தேவை. ஓகே. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மெயினா தேவை. ஓகே. ஃபண்டிங் ஃபினான்ஷியல் மாடல் தேவை. அப்புறம் நீங்க ஃபேக்டரியோ ஒரு ஷாப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னா எங்க பண்ண போறீங்க, அதுக்கு ஒரு லீகல் அக்ரிமெண்ட் போடுவீங்கல்ல, அந்த ஓனரோட லீகல் அக்ரிமெண்ட் போடுவீங்கல்ல, அந்த டாக்குமெண்ட் தேவை. அப்புறம் பேங்கோட லெட்டர் தேவை. உதயம் போர்ட்டல் ஒன்று இருக்கு MSME-ல, அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதை பண்ணிட்டு அப்புறம் நீங்க பேங்க் கூட போகலாம். அது பண்ணிட்டு தான் உங்க பேங்கே போகணும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணோம். ஒருவேளை நீங்க பிசினஸ் நல்லா பண்றீங்க, பெரிய லெவல் டர்ன் ஓவர்னா ஜிஎஸ்டி தேவை. இந்த மாதிரி ஒரு நிறைய செக்லிஸ்ட் இருக்கு. ஓகே. இது எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு, இது எல்லாமே இன்டர்நெட் இருக்கு சார், நீங்க யாரையுமே கேட்க வேண்டாம். இன்டர்நெட்டுக்கு போங்க, MSME மினிஸ்ட்ரி போங்க, சிங்கிள் விண்டோக்கு ஃபோன் பண்ணுங்க, டிஐசி போங்க, எல்லாமே அவைலபிள். இதெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து தெளிவாயிடும். இதுக்கப்புறம் தான் நீங்க வந்து களத்துல இறங்கி பிசினஸ் அடுத்த ஸ்டெப் நம்ம பேச போறது வந்து நெக்ஸ்ட் எபிசோட் வந்து எப்படி பிசினஸ் பில்ட் பண்ண போறோம். சூப்பர் சார். அதாவது இப்போ இதெல்லாம் முடிச்சாலே பார்த்தா பாதி கடனை தாண்ட மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும் நினைக்கிறேன். ஆனா தொடக்க புள்ளி இதுதான். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா இதெல்லாமே முடிச்சிருக்கோம். நான் வந்து ஒரு சின்ன கரெக்டா சொன்னீங்க சார், வெறும் கரெக்டான சொன்னீங்க. ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த டாபிக்கை. இப்போ எவ்வளோ கம்பெனிஸ் நாட்டில் இருக்கு, நம்ம ஊர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓனர்கிட்ட நான் ஒரு கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, அந்த கம்பெனி போய் பார்த்தேன். அவங்க வந்து நல்ல டேர்ன் ஓவர்லாம் பண்றவங்க தான், ஒரு ஹார்ட்வேர் ஷாப் மாதிரிலாம் பண்றாங்க. ஆனா காம்ப்ளைன்ஸே இல்லை. ஸோ நான் சொன்னேன், சார் இப்படிலாம் பணம் வருது உள்ள போகுது, அதாவது உள்ள பணம் வருது வெளில பணம் போகுது, செலவு பண்றாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ள லீக்கேஜ் இருக்கு. ஓகே. லீக்கேஜ்னா சம்டைம் வந்து அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட அதை தப்பா பயன்படுத்தலாம். ப்ராசஸ் இல்லைன்னு சொன்னா பணம் வந்து தவறாக கூட பயன்படுத்தலாம். ஓகே. ஸோ இப்படி அது ஓனருக்கு கூட தெரியாம கூட சம்டைம் இருக்கும். அது சம்டைம் தெரியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு முடிவு வருவாங்க தெரியுமா, சார் இதெல்லாம் இப்படிதான் சார், காலங்காலமா இப்படிதான் நடக்குது. காலங்காலமா இப்படி நடக்குதுன்னா, நான் போய் ஒரு ஃபாரின் கண்ட்ரி அமெரிக்காலாம் போகும்போது பார்த்துருக்கேன். ஒரு காஸ்கோ, ஒரு டார்கெட்டு, இந்த மாதிரி கடைகள்லாம் போய் பார்ப்பேன் நான். சூப்பர் மார்க்கெட், பெரிய பெரிய ஜெயின்ஸ் இவங்கலாம் போய் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை பேசுவேன் நான். அங்கே இருக்க மேனேஜர்கிட்ட, சூப்பர்வைசர் தான் பேசுவேன். எல்லாமே சிஸ்டம் ட்ரிவனா ஆகிட்டான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டான். ஓகே. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோமோ நம்ம ஊர்லயே அதை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா சிறு குறு தொழில அது நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கும். ஓகே. நமக்கு வந்து கண் முன்னாடி வந்து எது இருக்குன்னா, பேங்க், லோனு, இஎம்ஐ, இதுதான் முன்னாடி இருக்க தவிர கட்டமைப்புல இல்லை. கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருந்தா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். எஸ். நீ ரொம்பலாம் அதுக்கு டெய்லி போய் பேங்க்ல போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒழுங்கா பண்ணுவோம். இது இருந்தா அவனே தேடி வந்து நமக்கு தேடி வருவாங்க. எல்லார்கிட்டையும் சார் பணம் வைத்து கொண்டு நல்ல வியாபாரத்துல இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் வருமா பார்க்குற எவ்வளவு பேர் இருப்பாங்க. நான் இப்ப இந்த ஸ்டெப் 3யோட கனெக்ட் பண்ணி விஷயம் சொல்றேன். நீங்க நாணயமேடல்ல பர்சனல் நிதி நிர்வாகம் பத்தி பேசுறீங்க, எஸ்ஐபி எல்லாம் சொல்றீங்க. எஸ்ஐபியில் போட்டா ஆவரேஜா குறைஞ்சபட்சம் 12% தான் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்றீங்க. 12% 15% ஆவரேஜா லாங் டேர்ம்ல அப்படின்னு சொல்றீங்க. பேங்க்ல போனா 6% 6% பிக்ஸட் டெபாசிட். இப்போ உங்ககிட்ட வந்து நீங்க எஸ்ஐபியும் போடுறீங்க, பேங்க்லயும் கொஞ்சம் வச்சிருக்கீங்க, கோல்டும் வாங்கிட்டீங்க. ஆனா உங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் இருக்கு, ஒரு 5 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த 10 லட்ச ரூபா பணத்தை நான் ஏதாவது ஒரு வியாபாரத்தை, நான் பிசினஸ் பண்ண விரும்பல, நான் ஒரு இன்வெஸ்டர்னு வச்சுக்கோங்க. நான் வந்து கார்த்திக் ஆரம்பிக்கிற பிசினஸ்ல போட்டேன்னா, கார்த்திக்கு வந்து ஒரு 20% வந்ததுன்னா எனக்கு அதுல இருந்து ஒரு 10% கொடுப்பாரா. கார்த்திக்கு தேவை ஃபண்டு, என்கிட்ட கொஞ்சம் கையில காசு இருக்கு, நான் கார்த்திக்கு கொடுக்குறேன். எனக்கு ஒரு 10% கொடுத்தாருன்னா பேங்கோட பெட்டரா? 6% விட 10% கிடைக்குது. நான் வந்து லாங் டர்மா வெயிட் பண்ண வேண்டியது எனக்கு உடனே வருதா? நான் அடுத்த அந்த பணத்தை தூக்கி வேற இதுல போடலாமா? அப்ப நான் அவங்க நம்பி கொடுக்கணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கு ப்ராசஸ்? நான் எப்படி உங்களை நம்ப முடியும்? கார்த்திக் ரொம்ப நல்லவர், எனக்கு 20 வருஷமா தெரியும், அப்படிதான் மக்கள் நீ பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருக்காங்க.
கரெக்ட் சார், கரெக்ட் சார், எனக்கு கார்த்திக் முக்கியம் இல்லை, கார்த்திக் செய்யற ப்ராசஸ் தான் முக்கியம். கரெக்ட். அங்க ஹீரோ வந்து ப்ராசஸ். அதனாலதான் சினிமால கூட கதை தான் ஹீரோ. அந்த இடத்துல அவன் வெளிநாட்டுக்காரரா மாறிடணும். அவன் ப்ராசஸ் தானே பாக்குறாங்க, மனிதர்களை பாக்குறது இல்ல. நான் வெளிநாட்டுக்காரன்னு சொல்ல மாட்டேன், ப்ராசஸ் திங்கிங்கா மாறணும். யா, ஓகே, இல்லையா? ஒரு சினிமால கூட கதை தான் ஹீரோ. எஸ் சார், எஸ் சார். அந்த மாதிரி எல்லா தொழில் முனைவோரும், தொழில் ஆரம்பிக்க வரவங்களும் ப்ராசஸை ஸ்ட்ராங் பண்ணுவோம், கூட்டம் தானா நிற்கும். நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. கரெக்டாக? கரெக்ட் சார். நான் எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது. ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க, இந்த பார்க்கக்கூடிய நேர்கள் கண்டிப்பாக இதை ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் மக்கள் அதை பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னீங்க முன்னாடி, நிறைய பேர் இதை பண்ணாமல் காணாமல் போகிறாங்க கார்த்திகேயன். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிஸ்னஸை கொண்டு வராங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறது இல்லை, அது காணாமல் போயிடுது அப்படின்லாம் நீங்கள் சொல்லும்போது ஏன் மக்கள் இந்த தப்பு பண்ணுறாங்க? தெரிஞ்சே பண்ணுறாங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணுறேன், ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தெரியும், பட் தெரியாமல் 6 வருஷம் கழிச்சு ஓடி போய் அப்போ லாயரை பிடிச்சி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த தவிர ஏன் பிஸ்னஸ்ல பண்றாங்க? 2 ரீசன்னால பண்றாங்க சார். 2 தப்பு பண்ணுவாங்க சார் என்னுடைய பார்வையில், என்னுடைய சிறிய புரிதல்ல. ஒன்று வந்து ஒரு நல்ல டேலண்டடான ஆளை எடுத்து சம்பளம் கொடுக்கறது யோசிப்பாங்க சார் முதலாளி. நான் பார்த்துட்டேன் நிறைய பேர். உங்களுக்கு வந்து பொருளை விற்கணும், நல்லா விற்கணும், நல்ல டேலண்டடான ஆளுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து முதல்ல வைக்கணும் சார். ஃபர்ஸ்ட் பார்ட் சார். ஏன்னா நல்ல டேலண்டடான ஆளை நல்ல சம்பளம் கொடுத்து வச்சிங்கன்னா அவர் இந்த ப்ராசஸ்லாம் ஒழுங்கா பண்ணுவார். ஓகே, ஓகே. ஏன்னா அவர் சப்ஜெக்ட் தெரியும். 2வது வந்து சார் அறியாம சார். அதாவது இதெல்லாம் பார்த்துக்கலாம், என் உடைய காசு கொடுத்து முடிச்சிடலாம், பிரச்சனை வந்தா காசு கொடுத்து முடிக்கலாம். நம்ம ஊர்ல அது ஒரு பெரிய சாரி டு சே திஸ், இது வந்து ஒரு வழக்கமா வந்துச்சு நமக்கு. கரெக்ட் சார். அதெல்லாம் இனிமே முடியாது சார். ஏன்னா உலகம் வந்து வேற மாதிரி மாறிட்டு இருக்கு, எல்லாமே சிஸ்டமைஸ் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாமே சிஸ்டத்துக்குள்ளதான் வந்தாகணும், அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும். ஓகே. அப்போ வரும்போது நீங்க சிஸ்டத்துக்குள்ள இல்லைன்னு சொன்னா நீங்க லெஃப்ட் அவுட். அந்த மீனை வந்து தண்ணியில எடுத்து தரையில போடுற மாதிரி. ஓகே. தண்ணியில தான் மீன் உழைக்க முடியும். கரெக்ட், கரெக்ட். வெளில போட துடிச்சு போயிடும். எஸ். இன்னைக்கு அந்த மாதிரி பிசினஸ் எம்எஸ்எம்இல புதுசா வரவங்களும் நம்ம காஷன் பண்ண வேண்டிய பொறுப்புல நம்ம எல்லாருமே இருக்கோம். ஃபைன் சார், ஃபைன். இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான கருத்து தான். கண்டிப்பா அதுதான். நீங்க சொல்லி கொடுக்கறத தாண்டி அவேர்னஸ் ஏற்படுத்தணுங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராசஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கவங்க ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க. கண்டிப்பா. வெற்றி வாய்ப்பு ஒன்னா பெருசா வராம இருக்கலாமே தவிர, பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன். ஆனா ஃபெயிலியர் இருக்காது. தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அந்த ப்ராசஸ் இல்லாதனால. கொஞ்சம் ப்ராஃபிட் நிறைய வரல, அது கூட நல்லா பண்ணுவாங்க. ஆக்சுவலா ப்ராசஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் எப்படி பண்றாங்க? நம்ம ஊர் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்க எப்படி பண்றாங்க? ப்ராசஸ் ஸ்ட்ராங். சூப்பர் சார். அதனால கண்டிப்பாக நல்ல சம்பளம் கொடுத்து நல்ல ஆட்களை வைங்க, நல்ல ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி வந்து கண்டிப்பா எல்லாருக்கும். ஒரு கலர்ஃபுல் மீனா தொட்டிக்குள்ள இருக்க பாருங்க, தொட்டி விட்டு வெளியே வந்துடாதீங்கன்னு சொல்றீங்க. சிஸ்டம்குள்ள இருங்கன்னு தெளிவா சொல்லியிருக்கீங்க சார். சூப்பர் சார். 3 பாயிண்ட் நீங்க நச்சுன்னு சொல்லியிருக்கீங்க சார். எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்குது இப்பதான். இன்னும் ஒரு 5 பாயிண்ட் என்ன சொல்ல போறான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்தடுத்த 4வது பாயிண்ட்டை அடுத்த எபிசோட்ல கேட்போம் சார். கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்க பணத்தை பெருக்க SIP ஸ்டார்ட் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001.